கேடுகட்ட கூட்டம் என் கூட்டம் இருக்கு. இது ஐயோ தலைவர் எங்க தேடுவாங்கிறீங்க? திரையரங்குல தான். சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன், அவன் தலைவன் இல்ல. அது எப்படி? தலைவனை திரையில் தேடாத தரையில் தேடுன்னு. இப்ப சார் எங்க இருந்து வந்திருக்கிற இந்த அயோக்கிய பெயர் யாருன்னு கேக்குறேன். பிராடுகார பெயர் யாருன்னு கேக்குறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வாயை திறந்தாலே பொய் 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 மட்டும்தான். சரியான புழுகு மூட்டை. ஆரம்பத்துல இருந்து பொய்களை மட்டுமே சொல்லி, கட்டுக்கதைகளை மட்டுமே சொல்லி மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்காங்க. நடிகன் கையில நாட்டை ஒப்படைக்கலாமா? நடிகன் நாடால தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றல. அப்ப நீ யாரு? இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல போன பிரச்சாரத்துல சொல்றாங்க, இந்த தடவை நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா நான் பாட்டுக்கு மசூர் ஓச்சுன்னு போயிருவேன், தூக்கி போட்டு போயிருவேன், போயிட்டு சினிமாவில் சேர்ந்துருவேன். இப்போ நீ எங்கே போற? சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ எங்கே போறேன்னு கேட்குறாங்க. என்ன பிச்சை எடுக்க போறியா? நடிக்க தானே போற? என்னடா அது? உங்களுக்கு ஒரு நியாயம், அதே அடுத்தவனுக்கு ஒரு நியாயம். பச்சோந்தியை விட கேவலமா இருக்கீங்களே. நிமிஷத்துக்கு நிமிஷம் நிறம் மாறுறாங்க. இவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா நாளைக்கு உனக்கு கொடுத்த வாக்குறுதியை இல்லைன்ட்டு போயிடுவாங்க. திமுகவுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க லட்சணம். அதனாலதான் மக்கள் 15 வருஷமா அவங்கள ஓட்டு போட்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு சொல்றேன், இந்த தடவையும் பாரு, எங்கேயும் ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான். இவங்க இப்படி பண்ணிட்டு திரியறதுக்கு எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க.